புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மூவரின் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்த பிறகும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள் சென்றனர். இதற்கிடையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.